ஆதி பாரதி சீரியலில் அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எபிசோடு நான் என்னால் மத்தியானத்துலேருந்து பேசி முடிச்சிட்டேங்க. வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், என்னால் போடவே முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் வந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து சரியாயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரதி வந்து ஆஃபீஸ் போகிறத வந்து தடுக்கிறாங்க. தடுத்து நிப்பாட்டிட்டு ரத்னம் வந்து உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. நீ போய் ரெடி ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் மாமா சொன்னதுனால மனசு கல்லாக்கிட்டு போய் ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரத்னாமும் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன அவள் குத்துக்கள் மாதிரி நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு மறுபடியும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு. ஓஹோ, உங்களுக்கு வந்து நல்லது வந்து நீங்கள் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு மரகதத்தையும் சேர்த்து திட்டுறாங்க. அப்போ அவளுக்கு நல்லது நடக்கக்கூடாது, உங்களோட எண்ணம் அது மட்டும்தான்ங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. போய் உங்கள் வேலையை பாருங்கள். பாரதி வாழ்க்கையில் வந்து அவளுக்கு ஒரு நல்ல கணவரை வந்து நான் வந்து சேர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை மட்டும் இல்லை, என்னோட வந்து மக மாதிரி நீ தனா, நீ உன் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு அவள் வாழ்க்கையும் முக்கியம். போய் உன் வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னொரு தடவை யாரும் இதில் எல்லாம் கேள்வி கேட்குற ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து கார் சவுண்டு வந்துடுது. வந்தோடனே வந்து ஆதியும் கேசவன் அதுக்கப்புறம் சாரதாமா எல்லோரும் வந்து மாப்பிள்ளை மாதிரி கம்பீரமாக வந்து ஆதி வந்து அந்த சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதிக்கு வந்து வாமா அப்படின்னு ரத்னம் வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. தலை குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. தனா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னு மாப்பிள்ளையிலேருந்து ஃபேமிலி எல்லாேருக்கும் கொடுங்க அப்படின்னோடனே எல்லாேருக்கும் வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு சாரதாமாவுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. கேசவனுக்கு அடுத்தது கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆதியை கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இவங்க 3 பேருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் பாரதிக்கு மட்டும்தான் வந்து தெரியல. ஏன்னா அவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கிறதுனால கீழே வந்துட்டு இப்படி நடந்து வராங்க. நடந்து வர்றப்போ கரெக்டாக ரத்னத்துக்கிட்ட வந்து அந்த டேபிள் சேர் வந்து லைட்டாக தட்டி விடுது. அப்போ கூட நிமிந்து மாப்பிள்ளையை பார்க்கலன்னா பாருங்களேன். வந்துட்டு கீழே வந்து இந்த பக்கமாக ஓரமாக டேபிள் காஃபி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹாலில் வந்து நிற்கிறாங்க. ரத்னம் வந்து அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் மாப்பிள்ளையை வந்து பாருமா, நீ பிடிச்சிருக்கு உனக்கு ஓகே சொன்னால் மட்டும்தாம்மா இந்த கல்யாணம் நடக்கும், அப்படி இல்லைன்னா நடக்காது, தைரியமாக மாப்பிள்ளையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே அந்த ஆதி வந்து கரெக்டாக க்யூட்டாக பாரதியை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சாங்க. அது செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து சந்தோஷத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை அப்படின்னோடனே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம பாரதி. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.